ஆள் வந்து த்ரிஷா கூட போறாருன்னோடனே அதை மட்டும் ஸ்டோரி போடுறது. நீ விஜய் ஃபேன் தானே, நீ கண்டிப்பாக நீ டிஎம்கே பற்றி தான் சொல்ல போகிற. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எங்கடா போனீங்க? நீங்கள் ஓட்டு போட்டு மட்டுமே தேர்ந்தெடுத்த தலைவன் உங்களுக்கு கெடுதல் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு அவன் நல்லவன் தான். அது யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, இது மட்டும்தான். ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அடுத்தது பார்க்க போகிற ஒரு முக்கியமான டாபிக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, அரசியலை பற்றி தான் பேச போகிறோம். அரசியலை பற்றி ஒரு டாப்பிக்காக எடுத்து நீ பேச போகிறோன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கியே, உனக்கு அரசியலை பற்றி எல்லாமே தெரியுமா? எத்தனை கவுன்சிலர் இருப்பாங்க, எத்தனை வார்டு இருக்கும், எத்தனை வட்ட செயலாளர் இருப்பாங்க, எத்தனை மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, எத்தனைன்னு தெரியுமா? எத்தனை கட்சிகள் இருக்குது தெரியுமா? அந்த கட்சியோட கொள்கைகள் தெரியுமா? கோட்பாடுகள் தெரியுமா? எந்தெந்த கட்சி இந்த இதோட கூட்டணி வச்சுருக்காங்கன்னு தெரியுமா? தெரியல. இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான கேள்விகள், அதை பற்றின செய்திகள் எல்லாமே என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். பட் நான் பார்த்துட்டு இருக்கிற ஒரு அரசியல், எனக்கு தேவைப்படுற ஒரு அரசியல், எனக்கு தெரிஞ்ச அரசியல், நான் சொல்லக்கூடிய அரசியலை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் அன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் அதை பற்றி நான் பேசவும் போகிறேன். அது என்னங்கிறது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணாலும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டாப், இல்லை இவங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎம்கே, ஏடிஎம்கே, இப்போ நம்ம அண்ணன் வேறு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, தமிழக வெற்றி கழகம். இதுக்கு முன்னாடி நம்ம அண்ணன் ஆரம்பித்தது வந்து நாம் தமிழர், அப்புறம் பிஜேபி, இந்த மாதிரி எக்கச்சக்க கட்சிகள். இதையும் தாண்டி புதுசாக நிறைய கட்சிகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம கேப்டன் சாரோட தேமுதிக. ஸோ இந்த மாதிரி நிறைய கட்சிகள் இருக்கும்போது நம்ம ஏன் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் ஏன் கொடுக்குறோம்? அது அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவங்க மேலே இருக்கிற பாசிட்டிவ்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, பாசிட்டிவ்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குங்க. இப்போ ஏடிஎம்கே பண்ண விஷயங்களும் சரி, டிஎம்கே பண்ண விஷயங்களும் சரி, அவங்க தான் ரூலிங் பார்ட்டிஸ் பண்ணியிருக்காங்க. தென் காங்கிரஸ் அவங்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸை விட்டுருங்க. நெகட்டிவ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கட்சி ஊழல் கட்சி, இன்னொரு கட்சி அதோட பயங்கரமான ஊழல் கட்சி, இன்னொன்று மத சார்பற்ற கட்சி, இன்னொன்று ஜாதி வளர் தூண்டுற கட்சி, இன்னொன்று சம்மந்தமே இல்லாமல் அவன் தப்பிக்கிறதுக்காக கிரியேட் பண்ண கட்சி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒவ்வொரு நெகட்டிவிட்டிஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னொன்று நெகட்டிவ் தான் அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் பாசிட்டிவை விட. கரெக்டாக விஷயத்த நெகட்டிவாக சொல்லும் போது தான் அதுக்கு ரியாக்ஷன் வேகமாக இருக்கும். ஒரு விஷயம் சொல்ல போனால், பாசிட்டிவ்ங்கிறது எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த கட்சியில் இருந்து நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் நெகட்டிவ்ஸ் வந்து அதை விட அதிகமாக எனக்கு தெரிஞ்சு இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஏன்டா பாசிட்டிவ்ஸை பற்றி சொல்லலாமா, ஏன் நெகட்டிவ்னு கற்றுக்கிட்டிங்கன்னா, நெகட்டிவ் தாங்க பற்றி சொல்லணும். ஏன் நெகட்டிவை பற்றி நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த கட்சியை உனக்கு பிடிக்காதா, இந்த கட்சியை பற்றி நீ தப்பாக சொல்ல போறியா, நீ விஜய் ஃபேன் தானே, நீ கண்டிப்பாக நீ டிஎம்கே பற்றி தான் சொல்ல போகிற, இல்லை உனக்கு ஏடிஎம்கே கூட உனக்கு கொஞ்சம் பிடிக்குங்கிற ஏடிஎம்கே பற்றி சொல்ல போறியா, இல்லை கொத்தடிமை ஆகிட்டியா, நீ யூபி ஆகிட்டியான்னு சொல்லி நம்ம கருத்துக்களை இவங்க கிட்ட கேட்டால், இல்லை ஜஸ்ட்டு அப்படி சொன்னாலே ஏதாவது ஒன்று கொடுத்திட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தனை போட்டு அடின்னு அடிக்கணும்னா இவனுங்களை அடிக்கலாங்க. யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ். உங்களுக்கு என்னடா அரசியலை பற்றி தெரியும்? சும்மா என்னத்தையாவது மைக்கையும் என்னத்தையாவது ஒரு மீடியா முன்னாடியும் சும்மா கண்டென்ட் கிரியேஷன், இன்ஃப்ளூயன்சர், எனக்கு வந்து அப்படி தெரியும் இப்படி தெரியும். ஒரு பேமெண்ட்டு உனக்கு கொடுக்குற பேமெண்ட்டுக்காக எந்த கட்சிக்குனாலும் சும்மா மைக்கு முன்னாடி ஒரு மைக்கை எடுத்துக்கிட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு, என்ன நீ பண்ணுறது அரசியலா, இல்லை நீ பண்ணுறது அரசியலான்னு கேட்குறேன். என்னை பொறுத்தவரை நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் நான் சொன்னோம்ல, பாசிட்டிவ்னா ஒரு விஷயம் பண்ணும்போது எப்படி ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை பண்ணியிருக்கீங்க இதை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்களோ, அதே மாதிரி நெகட்டிவ் பண்ண ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிங்க? இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எங்கடா போனீங்க? எங்கள் ஊர் தூத்துக்குடியில் அந்த கிராமத்தில் இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. ஏன் பேச மாட்டேங்கிங்க? ஏன்டா பேச மாட்டேங்கிங்க? பயமான்னு கேட்டால் தப்பாயிரும், ஏதாவது சொன்னாலும் தப்பாயிரும், கேட்டாலும் தப்பு, நினச்சாலும் தப்பு, பார்த்தாலும் தப்பு, எல்லா கூந்தலுமே தப்பு தான். இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் சும்மா சம்மந்தமே இல்லாமல் உங்களை பார்த்துட்டிங்கன்னா, இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ்னு ஒருத்தவங்க உண்டு. திமுகவை பற்றி செம்மையாக பேசுவாங்க. இவங்க வந்து டிஎம்கேக்கு. இன்னொன்று இந்த டிஎம்கேன்னு பார்க்கும்போது ஜூலி, சத்யராஜ் சாரோட பொண்ணு, ஓகே
டிவிகேக்கும் இருக்கானுங்க, நாம் தமிழருக்கு வந்து இந்த சாட்டை அவங்க இருக்காங்க, ஏடிஎம்கேக்கு வந்து இருக்காங்க. பட் ஃபெமிலியராக எனக்கு தெரியல, பெரிய நேம்ஸ்லாம் எனக்கு தெரியல. தெரிஞ்சதை சொல்கிறேன்ப்பா, உடனே நீனும் இதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிடாதீங்க. எல்லாருமே அவங்கவுங்க கட்சியில் நடக்கிற பாசிட்டிவ் வந்து சொல்லும்போது ஏன் நீங்கள் வந்து நெகட்டிவை ஏன் சொல்ல மாட்டேங்கிங்க? இப்போது சொல்லப்போனால் ஒரு விஷயம் நடக்குது. இப்போ விஜய் வந்து த்ரிஷா கூட்டு போனதெல்லாம் சரியான ஒரு மட்டித்தனி மனமான விஷயம். அதான் அண்ணா ரசிகர்கள் வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க, ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், இவ்வளோ வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கன்னு. ஏன்னா நம்ம பொண்டாட்டி பிள்ளை அங்கே தவிச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி, ஓகே இது பர்சனல், அதை விடுங்க, அதை பற்றி எனக்கு பிடிக்கவும் இல்லை, பேசவும் பிடிக்கல. இப்படி போயிட்டு இருக்கும்போது சில கட்சிக்காரர்கள் கூட இல்லைங்க, கட்சிக்காரர்கள்லாம் கிடையாது, அந்த கட்சிக்காரர்களோட வெறியர்கள் இருப்பானுங்க தெரியுமா? இன்ஸ்டா ஸ்டோரி, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, மீம்ஸு, ரீல்ஸ் ஷேர் பண்ணுறது, போஸ்ட்டுன்னு போட்டு தாக்குறானுங்க, பயங்கரமாக தாக்குறானுங்க. ஒரு கட்சியிலக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேசும்போது இன்னொரு கட்சிக்காரனோ இந்த மாதிரி தப்பு பண்ணும்போது அவங்க பண்ணுற நீ தப்புன்னு சொல்கிறீல, அப்போது முன்னோட கட்சியிலையும் ஒரு விஷயம் தப்பாக நடக்கும்போது ஏன் பேச மாட்டேங்கிற? இன்னொரு உதாரணத்துக்கு நான் சொல்லணுன்னா, நம்ம சிஎம் சார் வந்து இப்போ சென்னையில் வந்து ரீசெண்டாக இந்த மாவீரன் படத்தில் வர இந்த பில்டிங் மாதிரி கட்டினார். எனக்கு வந்து சரியாக தெரியல, பட் ஒரு நல்ல விஷயம் ஒன்று பண்ணியிருக்காருல. அப்புறம் இந்த 5000 ரூபா கொடுத்தது, லேப்டாப் கொடுத்தது, சாப்பாடு போட்டது. ஸோ இப்படி எல்லா விஷயமும் அழகான விஷயங்கள், சூப்பரான விஷயங்கள்ங்க. சத்தியமாக நான் கலாய்க்கல, சூப்பரான விஷயங்கள். அதை நீங்கள் பண்ணுற செலிப்ரேஷன்லாம் பத்தாது, என்னை பொறுத்தவரை பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணணும். இந்தியா லெவலில் எங்களோட சீஃப் மினிஸ்டரை பார்த்தீங்களா எப்படி பண்ணுறாருன்னு. தென் அதே சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது, அவர் ரூல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு தப்புக்கள் நடந்துச்சுன்னா, இப்போ நான் அவரை ஹேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொன்னால் நீ டிவிகே, நீ ஏடிஎம்கே, நீ பிஜேபின்ட்டு முத்திரை தான் குத்துறானுங்க. அதுவே நீங்கள் எந்த கட்சியை சப்போர்ட் பண்ணுறீங்களோ, எந்த கட்சியை நீங்கள் செலிப்ரேஷன் பண்ணுறீங்களோ, அந்த கட்சியில் ஏதாவது தப்பு நடந்தால் நீங்கள் கேளுங்க. அதை விட ஒரு அழகான விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா நாங்கள் கேட்டால் விரோதமாயிரும், வினையாயிரும். ஆனால் நீங்கள் கேட்டால் ஒரு உரிமையாகும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம வீட்டில் டெய்லி அம்மா அப்பா கிட்ட காசு கேட்குறோம், சாப்பாடு வாங்குகிறோம், எல்லாம் வாங்குகிறோம், எல்லாமே நார்மலாக நீட்டாக போயிட்டுருக்கு. திடீர்னு எனக்கு இந்த சாப்பாடு பயமாக சொல்லும் போது அம்மா வைக்கலைன்னா கத்துறோம், அப்பா கிட்ட காசு கட்டு கொடுக்கலன்னா கத்துறோம். ஏன் கத்துற? இவ்வளோ நாள் செஞ்சாங்களே, ஒரு நாள் மிஸ் ஆகிட்டுன்னா ஏன் கத்துற? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. இதை ஏன் நான் வந்து சொல்கிறேன்னா, ஒருத்தங்க கிட்ட நம்ம கேட்குறோம், செலிப்ரேஷன் பண்ணுறோம், எல்லாமே நம்ம பண்ணுறோம், பட் கொஞ்சம் மிஸ் ஆனால் உடனே கத்த தெரியுதுல, அதை ஏன் இங்கே பண்ண மாட்டீங்க? உனக்கு பிடிச்ச தலைவர், நான் வந்து ஒரு கட்சியை மட்டும் சொல்லலை, யார் வந்தாலும் சரி, யார் வரலனாலும் சரி, இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அவங்க நல்லது பண்ணும்போது நீங்கள் பண்ணுற செலிப்ரேஷனும் ரொம்பலாம் இல்லை. அதுவே அவங்க ஒரு நெகட்டிவ் பண்ணால் நீங்கள் கேட்குற கேள்வியும் என்ன கேட்குற கேள்வியே கேட்குறது இல்லையே. சும்மா அந்த இன்ஸ்டாகிராமில் ஃபோனை எடுத்துக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் சும்மா நான் பார்த்தீங்களா செஞ்சீங்களா வச்சிங்க இந்த மாதிரி பேசுகிறதுக்கு பதிலாக நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்க இடத்த மூலியமாக அவங்க இருக்கும்போது சில விஷயங்கள் தப்பாக நடந்தால் நீங்கள் கொஸ்டின் வச்சிங்கன்னா உரிமையாக இருக்குங்க. அதை விட அழகான விஷயம் எதுவுமே கிடையாது. ஒரு 1000 மக்கள்னு வச்சுக்கோங்கண்ணே, ஒரு ஊர் தலைவனை தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு ஓட்டு போட்டு ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம். அதில் அந்த 1000 மக்களும் நல்லா இருந்தால் சரி, அந்த 1-2 பேர் இப்படி ஆகும்போது மிச்சம் இருக்கிற 998 பேரும் அந்த 2 பேருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கேள்வி கேட்டிங்கன்னா, ஒன்று அவங்க பதில் சொல்லுவாங்க, இல்லைன்னா அதுக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. நமக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர், இன்னொன்று சொல்யூஷன், 2ல் ஏதாவது கிடைக்கும், நல்லது தானே. ஆனால் இங்கே என்ன தெரியுமா நடக்குது? அந்த 998 பேரில் ஒரு 500 பேர் வேறு கட்சி, 448 பேர் வேறு கட்சி, அந்த மாதிரி மிச்சம் இருக்கிற பேர் இன்னொரு கட்சின்னு வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்பர் பிச்சு போட்டுக்கோங்களேன். ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்டாலே சண்டை, இன்னொரு கேள்வி கேட்டாலே வன்மம், அதே கேள்வி இன்னொருத்தன் கேட்டால் கோபம். என்னடா அரசியலை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சீரியஸாங்க, இதுதான் உங்களோட இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூவன்சர்களின் அரசியலா? சீரியஸாக இப்போ ஒரு தப்பு நடக்குது, இவன் ஆட்சியில் இந்த தப்பு நடக்குது, இவன் இதை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்டுட்டு நீங்கள் வாரீங்க. உங்கள் ஆட்சியிலும் அதே தப்பு நடக்கும்போது அது தப்பு தானே, அதை கேட்டாலே தப்புங்காங்கடா. அதுதான்டா எனக்கு வந்து புரிய மாட்டேங்கி. இன்னொன்று விஷயம் சொல்கிறேனே,
இந்த இப்போ ரீசெண்டாக அண்ணா ஃபேன்ஸை வந்து முட்டு கொடுத்துட்டு இருந்தானுங்க, நம்ம த்ரிஷா கூட்டு போனதுக்கு. இதெல்லாம் என்ன தெரியுமா முட்டு? உங்காள் மட்டும் 3 பொண்டாட்டி வச்சுருந்தாரப்பா, உங்காள் மட்டும் தானே அவர் வச்சுருந்தார் அப்படிங்கிறாங்க. நல்லா கேட்டுக்கோ, தப்பு நடந்துருச்சு, தப்புன்னு சொல்கிறேன். அப்போ இதுவும் தப்பு தானே? அப்போ தப்பு, அதுவும் தப்புனா இதுவும் தப்பு தானே? அதை தப்புன்னு ஒத்துக்க மாட்டானுங்களாம். நீங்கள் பண்ணால் மட்டும் இதுவா, நீங்களாம் பேசவே கூடாது, அப்போ நீ பண்ணியிருக்கவே கூடாத, ஏன் பண்ணுற? அதே தான், அந்த ஃபார்முலா தான் இங்கேயும். இங்கே ஒரு ஆள் இவ்வளோ நல்லது பண்ணுறாருன்னா அந்த நல்லதுக்கு ஒரு ஃபுல்லாக வாய் பேசுகிறானுங்க. இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கட்டும், இந்த ரீல்ஸில் போகிறவங்களாக இருக்கட்டும், சில பேர் எடிட்டு, சம்மந்தமே இல்லாமல் எடிட்டு. ஆனால் தப்பு பண்ணால், தப்பு நடந்தால் ஒரு கொஸ்டின் கூட வைக்க மாட்டேங்கிங்களடா, ஏன்ட்ட அப்படி பண்ணுறீங்க? நல்லா கேட்டுக்கோங்க, இன்னும் நம்ம ஊருக்குள்ளே விஜய் அஜித்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதை தாண்டி இன்னொரு நடிகர், அதில் இருந்த ஒரு நடிகர் வரும்போது டிவிகே டிஎம்கேன்னு சண்டை போடுறீங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இப்போ இருக்கிற ஆட்சி தப்பு பண்ணிகிட்டு இருக்கு சொல்லி நம்ம தப்பு சொல்லிகிட்டு இருக்கும்போது, நாளைக்கு இவங்களே வந்தாலும் சரி, இன்னொருத்தர் வந்தாலும் சரி, இவங்களே இல்லாமல் வேறு யாராவது முளைச்சி எங்கே இருந்தாலும் வந்தாலும் சரி, நீங்கள் கேள்வி கேட்குறத நிப்பாட்டவே கூடாது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, இவர் ஆட்சி வந்ததுனால தப்பா இவ்வளோ தப்பு நடக்கு, இவர் ஆட்சியில் இவ்வளோ குற்றங்கள் அப்படின்னு சொல்கிறீங்களே, இதே குற்றமும் இதே இதுவும் இன்னொரு ஆட்சியில் நடக்கும் போது இதே கொஸ்டினை நீங்கள் கேட்பீங்களா? அதே மாதிரி இவர் ஆட்சியில் இருக்கும்போது இவ்வளோ விஷயங்கள் பண்ணதுக்காக செலிப்ரேஷன் பண்ணுறீங்களே, அது பண்ணார், இதை பண்ணார், கூட்டத்தை பாரு, மாசப்பாரு, வெயிட்டை பாருன்னு பண்ணுறீங்களே, அதே இது அவரோட இதுலேயும் நடந்துச்சுன்னா அவர் பண்ணுற நல்லதையும் நீங்கள் செலிப்ரேஷன் பண்ணுவீங்களா? 2 கொஸ்டின். சப்போர்ட் பண்ணுற நீங்கள் கேள்வி கேட்பீங்களா, இல்லை குறை சொல்லிட்டு இருக்க நீங்கள் அவர் வந்தால் செலிப்ரேஷன் பண்ணாமல் இருப்பீங்களா? எதுவுமே பண்ண மாட்டீங்கடா நீங்கள், தெரியும். இந்தா இப்போ சொல்லப்போனால் மனசார சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம், நம்ம சிஎம் சார் வந்து சென்னையில் வந்து இல்லாதவங்களுக்கு அந்த வீடு கட்டி கொடுக்குறது, 5000 கொடுக்குறது, லேப்டாப்பு இதெல்லாம் கொடுக்கும்போது செம்மையாக இருந்துச்சு. ஆனால் எங்கள் ஊரில் அந்த பிள்ளை ஒரு ரெஸ்ட் ரூம் இல்லாததுனால இப்படி போவோன்னு சொல்லிட்டு போனவ வரலை. ஏன்னு பார்த்தா அப்படி இருக்குது, நினைக்கும் போதே கஷ்டமாக இருக்கே. நாளைக்கு என் தங்கச்சிக்கு நடந்தா, நாளைக்கு என் பிள்ளைக்கு நடந்தா, என் லவ்வருக்கு நடந்தா தாங்க முடியாதுங்க, என்னால் சத்தியமாக தாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது என் கூட இருக்கிற இப்போ ரூலிங் பண்ணிகிட்டு இருக்கிற, நான் டிஎம்கேன்னு சொல்லலை, யார் ரூலிங் பண்ணிகிட்டு இருந்தாலும் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்கும்போது என் கூட சேர்ந்து வாடா அவர்கிட்ட போய் நான் போய் கேட்போம், அவர் ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி தப்பு நடந்துச்சே வாங்கடான்னு சொன்னால் வருவீங்களா மாட்டிங்களா? மாட்டிங்களா? ஏ கட்சி பி கட்சின்னு இருக்கு. ஏ கட்சிக்கு என் கூட இருக்கிற நாங்கள் 10 பேரில் 9 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க ஏ கட்சிக்கு, நானும் பண்ணுறேன். ஆனால் எனக்கு இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் அந்த ஏ கட்சிக்கிட்ட போய் கேட்போண்டா வாடான்னு சொல்லும் போது வருவீங்களா மாட்டிங்களா? அந்த 9 பேர் வருவாங்களா மாட்டாங்களா? நான் சொல்லிட்டா வரமாட்டாங்க, வரவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இப்போ இந்த டிவிகே டிஎம்கேங்கிறது முத்திருச்சுங்க நிறைய பேருக்கு, என்னன்னே தெரியாது. குறை சொல்லலை, ஆனால் குறைகளை கேட்க மாட்டேங்காங்க, புரியுதா? திரும்பவும் சொல்கிறேன், நான் வந்து ஒஸ்ட்டு சீ கேவலம் அப்படி இப்படின்னு சொல்லி தப்பெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் கேட்டால் கேட்க மாட்டேங்கிங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், வீட்டில் ஒரு வேளை சாப்பாடு அம்மா நமக்கு பிடிச்சதை வைக்கலைனாலே டமால்டிமாலும் கத்த தெரிஞ்ச உனக்கு, நீ தேர்ந்தெடுத்த தலைவனோட ஆட்சியில் ஒரு தப்பு நடந்தால் ஏன் கேட்க மாட்டிக்க? அவர் நல்லது பண்ணும்போது எவ்வளோத்துக்கு எவ்வளோ செலிப்ரேஷன் பண்ணீங்களோ, அதே இது கெட்டது நடந்துச்சுன்னா கேளுங்க. அவர் சரி பண்ணார்னா மாசு தானே. இப்போது அவர் ஒரு விஷயம், இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்லி இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண நீங்களே கொஸ்டின் கேட்டால் அது வந்து நான் சொல்கிறேன், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தப்பாயிடாது, நீங்கள் ஒரு உரிமையாக கேட்குற மாதிரி ஆயிரும். அது கேட்டால் எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? சார் உங்களுக்காக நாங்கள் இவ்வளோ விஷயம் நாங்கள் பண்ணுறோம், உங்களுக்காக நாங்கள் வந்து இருக்கிறோம், இப்போவும் உங்களை தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம், சப்போர்ட் பண்ணுறோம், பட் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கேளுங்க அப்படிங்கிறது ஏன் யாருமே கேட்க மாட்டேங்கிங்க? இன்னும் எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அதை தான் பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருப்பேங்கிறதையும் தாண்டி, தொங்குறது கூட பிரச்சனை இல்லை, ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறது இல்லை, இன்னொரு விஷயம் பிடிக்கல அதனால தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு இன்னும் நிறைய பேர் சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாரையும் குறை சொல்லலை, எல்லாரையும் குத்தம் சொல்லலை, எல்லாருமே கேவலம் அப்படிங்கிறத சொல்லலை. எனக்கு என்ன ஒரு பயம்னா, இன்னும் டிவிகே டிஎம்கே என்டிகே பிஜேபி ஏடிஎம்கேன்னு இப்படி சண்டை போட்டுருக்கிற மத்தியில் இந்த 5 கட்சியிலையோ மற்ற கட்சியிலையும் சரி யாராவது ஒருத்தங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா, என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே
அவங்களுக்கு பிடிச்ச தலைவர்களோட ஆட்சியில் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம், டேய் எனக்கு இவங்க இருக்கும்போது பிரச்சனை ஆகிருச்சுடா நீங்கள் வாங்கன்னு சொன்னால் வருவீங்களா? இல்லை இல்லைடா எனக்கு அவங்கள பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்களா? மனித நேயத்தை பார்ப்பீங்களா? இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கிற ஒரு விஷயத்தை பார்ப்பீங்களாங்கிறதே எனக்கு வந்து பெரிய ஒரு கொஸ்டினாக இருக்குது. நியூஸை பார்க்க முடியலை. 2 வயசு பிள்ளைய தூக்குறான், ஒரு இடத்தையே ஆட்டையை போட்டு வச்சுக்கிறான், எங்கே போனாலும் பாலியல் பாலியல் பாலியல். இன்னொன்று ஒரு விஷயம் சொல்லிடுறேன், சத்தியமாக சொல்கிறேன், இவங்க ஆட்சிக்கு வந்து இந்த மாதிரி இருந்து இந்த மாதிரி விஷயம் நடக்குது, வாங்க சார் ஒரு போய் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறத தாண்டி இது 2வது விஷயந்தான். டிஎம்கேன்னு இல்லை, ஏடிஎம்கேன்னு இல்லை, டிவிகே, என்டிகே, பிஜேபி யார் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்போ இவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால தான் அப்படி நடக்குது அப்படிங்கிறத தாண்டி என்னோடய கேள்வி என்னென்னா, இப்படி நடக்குது சார் நீங்கள் வந்து கேளுங்க அப்படிங்கிறது என்னோடய கொஸ்டின் 2வது தான். மொதல் கொஸ்டின் என்ன தெரியுமா? யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஊருக்குள்ளே இந்த மாதிரி சில பீத்தின்னிகள் இருக்கானுங்க தெரியுமா, இவனுங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பானுங்க. நாளைக்கு என் பிள்ளைக்கும் நடக்கும், சத்தியமாக சொல்கிறேன், நாளைக்கு என் பிள்ளைக்கும் நடக்கும், என் பொண்டாட்டிக்கும் நடக்கும். நடக்காதுன்னு நான் எழுதி கொடுக்க முடியுமா? என்ன தெரியுமா சொல்லுவீங்க? அந்த பிள்ளை ட்ரெஸ்ஸு சரியாக போடலை, அந்த பிள்ளை 11 மணிக்கு எதுக்கு போச்சு, அந்த பிள்ளை ஏன் போச்சு, எதுக்கு போச்சு? செம ஃபாரின் போயிடலாண்டான்னு பார்த்தா அங்கேயும் குண்டு போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இப்படி தாண்டா நடக்குது. இப்போவும் சொல்கிறேன், கேள்வி கேட்குறது கூட செகண்டு தான்டா. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியில் சில சுற்றிக்கிட்டு இருக்குது தெரியுமா, இவனுங்களை பார்த்தா தான்டா பயமாக இருக்குது. திரும்பவும் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னதுன்னா, நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு செலிப்ரேஷன் பண்ணி நீங்கள் ஒரு வீடியோ மூலியமாகவும் சரி, ஆடியோ மூலியமாகவும் சரி ஒருத்தங்களை கொண்டாடுறீங்களோ, அந்த கொண்டாடிட்டு இருக்கும்போது ஒரு தப்புகள் நடந்தால், ஒரு தப்பு நடக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால், உங்கள் மனசுல சில விஷயங்கள் இருந்தால் கேளுங்க. நடிகனாக இருந்தாலும் சரி, அரசியல் தலைவனாக இருந்தாலும் சரி, பிடிச்சவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க பின்னாடியே கோஷம் போட்டு போகிறது, பின்னாடியே நீந்தா வாழ்க வாழ்க, நீந்தான் மாசு, நீந்தான் வெயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறது பண்ணுங்க. ஆனால் தப்பு நடந்தாலும் பண்ணுங்க. நான் கூட எல்லாத்துக்கும் ஃபேவரேட்டும் சொல்ல முடியாது, நானும் தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனால் என்னை பிடிச்சி கேட்குறதோ சண்டை போடுறதோ இருக்க தானே செய்யுது. ஏன்? ஸோ யார் யார் எந்தெந்த பதவியில் இருக்காங்க, யார் யார் என்னவா இருக்காங்க, யார் யார்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, யார் யார்கிட்ட என்ன மதிப்பு இருக்குங்கிறத பார்த்து தான் நீங்களே பழகுறீங்க. அப்போது நம்மளை ஆள்றவங்க எப்படி இருப்பாங்க? சொல்லப்போனால் தப்பு அங்கேன்னு பார்த்துக்கிட்டா அங்கேயுமே இல்லை, இங்கே தான். இங்கேன்னு பார்த்தா நம்ம மனசில் தான் இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டிய கருத்து, நான் சொல்ல வர்ற கருத்து என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எவ்வளோத்துக்கு எவ்வளோ உங்களுக்கு பிடிச்ச தலைவர், பிடிச்ச அரசியல்வாதி, பிடிச்ச யாராக இருந்தாலும் ஒரு பவரில் இருக்கும்போது நீங்கள் வந்து அவங்க பண்ணுற உதவிகளை கொண்டாடுறீங்களோ, அதே இது அவங்க இருக்கும்போது சில தப்புக்கள் நடந்தால் என்னங்கிறத கேளுங்க. அவ்வளோதாங்க. முரண்படுங்க, கோஷம் போடாதீங்க, கூட்டம் போடாதீங்க, பின்னாடியே போகாதீங்க. இந்த கூட்டம், மாசு, வெயிட்டு, அப்புறம் சேர் உடைக்காமல் இருக்கிறத பார்த்தியா, சாப்பாடு கொடுத்தோம் பார்த்தியா? ஒருவேளை சாப்பாடு இல்லாமையாங்க நீங்கள் போகிறீங்க? ஏன் இப்படி? அதுவே எனக்கு பிடிக்கல. இப்போது விஜய் அப்படின்னு ஒருத்தர் அரசியல் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் இன்வால்வ், ஏன்னா நமக்கு பிடிச்ச ஆக்டர் வந்திருக்காருன்னு. ஆனால் அதுவுமே எனக்கு பிடிக்கல. சும்மா இப்படி எட்டி பார்க்குற மாதிரி தான் பார்க்குறேன். ஏன்னா இவ்வளோ நாள் எட்டியே பார்க்கல, ஏன்னா எனக்கு பிடிக்கல. இப்போ ஏன்டா எட்டி பார்த்தோங்கிற ரேஞ்சுக்கு இருக்குது. ஸோ யாராக இருந்தாலும் கேள்வி கேளுங்க, கொஸ்டின் கேளுங்க. அதுக்குண்டான ஆன்சரை தாண்டி, அதுக்குண்டான சொல்யூஷனை தாண்டி உங்களுக்குன்ட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு பதில் வரும். பட் இன்னொன்று ஒரு விஷயம், எங்கள் ஊரில் நடந்த அந்த பொண்ணுக்கு நடந்த ஒரு அநீதி யாருக்குமே நடக்கக்கூடாது. எங்கே ஆரம்பிச்சது தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு நான் காலேஜ் படிக்கும்போது அனிதாங்கிற பொண்ணு வந்து நீட்டுக்கு சூசைட் பண்ணி இறந்து போச்சு. அன்னையிலேருந்து இப்போ வர நீதி வேண்டும், நியாயம் வேண்டும், நீதி வேணும், நியாயம் வேண்டும் தான். ஆனால் இதில் நான் மகளிர் சங்கத்தை பற்றி நான் பேச மாட்டேன்ப்பா, ஏன்னா அவங்களும் பேச மாட்டாங்க. அதனால் நானும் அவங்கள பற்றி நான் பேச மாட்டேன். பிடிச்ச தலைவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க இருக்கும்போதும் அவங்க பண்ணுறேன்னு சொல்லியும் அவங்க பண்ணாமல் இருந்தாங்கன்னா நீங்கள் கேள்வி கேளுங்க. தயவு செஞ்சு உங்களோட செல்ஃபிஷ், உங்களோட இதுக்காக போகாதீங்க. ஏன்னா நீங்கள் ஓட்டு போட்டு மட்டுமே தேர்ந்தெடுத்த தலைவன் உங்களுக்கு கெடுதல் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு அவன் நல்லவன் தான். அது யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, இது மட்டும்தான் எல்லாரும் தேர்ந்தெடுத்திருக்கோம். ஸோ எல்லாத்துக்காகவும் ஒரு கேள்வி, ஒரு நியாயத்தை வந்து கேளுங்க.
சும்மா இந்த ஆள் வந்து த்ரிஷா கூட போகிறாருனோடனே அதை மட்டும் ஸ்டோரி போடுறது, இந்த ஆள் நல்லது பண்ணிட்டாருன்னா அதை மட்டும் பெருமையாக பேசுகிறது. அவன் தப்பு பண்ணாலும் அடிங்க, நல்லது பண்ணாலும் கொண்டாடுங்க. இன்னொன்று, பர்சனல் அட்டாக்குங்கிறது யார்கிட்டையும் வைக்காதீங்க. பர்சனல் அட்டாக் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு தலைவன் என்னங்கிறத பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே இருக்கும், ஆனால் உங்களுக்கு எதுவுமே செஞ்சுருக்க மாட்டார். உங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது, இவன்லாம் ஒரு ஆலமயிறு அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. ஆனால் அந்த தலைவன் யாராக இருந்தாலும் அவர் வந்து இன்னொரு மக்களுக்கு ஒரு 3000 கோடி 4000 கோடிக்கு வீடு கட்டி கொடுக்குறது, ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்குறது, இந்த மாதிரி பண்ணுறாருன்னா உங்களுக்கு பிடிக்கவே இல்லைனாலும் நீங்கள் கொண்டாடணும். புரியுதா? அதில் உங்கள் வீம்பு பர்சனல் அட்டாக்லாம் காட்டாதீங்க. அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சவன் உங்கள் கண்ணு முன்னாடியே உங்களுக்கு ஒரு கெடுதல், உங்கள் குடும்பத்துலேயும் சரி மற்ற இடத்துலையும் சரி, உங்களுக்கு பிடிச்ச தலைவன் உங்களை சார்ந்து ஒரு கெட்டதோ ஒரு இதோ பண்ணாமல் நடக்காமல் செய்யாமல் சொல்லாமல் மற்ற சைடு வந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் நீங்கள் கொண்டாடிக்கிட்டே தான் இருப்பீங்க. கொண்டாட்டம் மட்டும் போதாது, கேள்வி கேளுங்க. ஃபைனலாக இந்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டிய கருத்து ஒன்று தான். முரண்படாதீங்க, கோஷம் போடாதீங்க, தயவு செஞ்சு கேள்வி கேளுங்க, சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும்.